தங்கத்தோட விலை ஏறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கிராம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில நிபுணர்கள் அது சைட் லைன் எடுத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. தங்க விலை ஏறுமா இறங்குமா? 2026 எப்படி இருக்கும்? நம்ம 2026 பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் தங்கத்தோட விலை கூடுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். 1971 இருக்கிற யூஎஸ் டாலர் அது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கரன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த காகிதத்துக்கு பின்னாடி அசட் எதுவும் இல்லை. 1971க்கு முன்னாடி டாலர் கோல்டு வந்து ஒரு ஃபிக்ஸ் கன்வெர்ட்டபிள் ரேஷியோவில் இருந்தது, $35 to an ounce அப்படின்னு. அதாவது யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ்கிட்ட ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க புதுசாக ஒரு $35 வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அந்த லிங்கை ரிமூவ் பண்ணதுனால அப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப கூடிகிட்ருக்கு. பட் கூடது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கூடல, கூடிச்சு கம்மியாச்சு. அதே பேட்டர்ன் தான் இப்பயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ரொம்ப ஆக்சலரேட் ஆக போகுது. ஆக்சலரேட் ஆகி கோல்டு ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் $24,000 to an ounce ஆகும். அதை விட ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 2026 என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபைனிங் இயர் ஃபார் த வேர்ல்டு எக்கானமி. 2008 வந்து வி ஹேட் அ கிரைசிஸ், குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பபிள் இருந்தது. அந்த ஹவுசிங் பபிள் பஸ்ட் ஆகி அதனால யூ ஹேட் அ குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15 இயர்ஸாக கிட்டத்தட்ட 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ப்ளஸ் குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெட்ரல் ரிசர்வோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப கூடியிருக்கு. யூஎஸோட நேஷ்னல் டெட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 வந்து கிட்டத்தட்ட $10 trillion இருந்தது. அதாவது 240 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்களோ அதை மாதிரி 3 மடங்கு அடுத்த 15 வருஷத்தில் வாங்கினாங்க. ஸோ அங்கே ஈஸி மணின்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப லூஸ் மானிட்டரி பாலிசி. அவங்களுடைய பணவீக்கம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு வெளிப்புற தோற்றம் தெரியுது. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அமெரிக்கா எப்படி ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே போகும்? 120 வருஷம் இன்ஃப்ளேஷனே இல்லை. இன்ஃபேக்ட் 1776க்கும் 1913க்கும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. அதே சமயத்தில் நாட்டோட வளர்ச்சியும் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ நீங்கள் மேஜர் இன்னோவேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், பிளேன்ஸ், கார்ஸ், பிசி, லேப்டாப்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எல்லா இன்வென்ஷனும் இந்த பீரியட் ஆஃப் கோல்ட் ஸ்டாண்டர்டில் தான் ஆச்சு. என்றைக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் கொண்டு வராங்களோ அப்போலேருந்து தான் இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இட்ஸ் எ இன்ஜின் ஃபார் மானிட்டரி இன்ஃப்ளேஷன். கவர்மெண்ட்டுக்கு என்ன காசு தேவையோ அதை ஃபெட்ரல் ரிசர்வ் பிரிண்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் 15 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து தேவ் கிரியேட்டட் மேசிவ் மானிட்டரி இன்ஃப்ளேஷன். டெட்டு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தந்த காரணங்கள்னாலலாம் அடுத்த 10 வருடங்களில் நம்ம தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னா காரணங்களாக என்னென்ன காரணங்கள் பட்டியலிடுவீங்க? யூஎஸ்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 அசெட் பபிள் இருக்குது. ஏஐ பபிள் 1 இருக்குது, ஹவுசிங் பபிள் 2 இருக்குது, அதுக்கப்புறமா பாண்ட் பபிள் இருக்குது. இந்த பபிள் 2026 கண்டிப்பாக பஸ்ட் ஆகும். பஸ்ட் ஆகிறப்போ நம்ம குளோபல் கரன்சி கிரைசிஸில் அதில் வி வில் என்டர் இன் 2026. ப்ரைமரி ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். இது வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்க போது. ஸோ கண்ட்ரீஸ் வந்து அவங்க கரன்சிக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க. இப்போ யூஎஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா அதை தான் அவங்க கடைசி ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கிற பவர் வந்து எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் they are able to influence with the US dollar. கோல்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்கன்னா அந்த பவர் அவங்களுக்கு போயிடும். கோல்டை வாங்கி வச்சுக்கலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா ஒரு வார்த்தையில் என்ன சொல்லுவீங்க? 100% கோல்ட் ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் 5 இல்லாட்டி 10 மடங்கு கூட போகுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ வாங்கி வைக்கலாம், தப்பே இல்லை. இட்ஸ் அ வெரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி இந்த டைம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.